இப்போ கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் நேற்று நாம் தமிழர் என்ன சீமான் என்ன பண்ணிருக்காங்க, மேடையில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு யங்ஸ்டர் வந்து உள்ள புகுந்து செல்ஃபி எடுக்க முடியும். இதுல அண்ணன் சீமான் என்ன பண்ணுங்க, மொபைலை தட்டி போட்டு ஏதோ ஒரு வார்த்தைகள் பேசுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து திடீர்னு இப்போ என்ன சொல்றது, நம்மகிட்ட சில வார்த்தைகள் நம்ம இங்க பிரயோகிக்க முடியாது. நம்ம இப்ப பைக்ல போயிட்டு இருக்கிறோம், நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மள டக்குன்னு குறுக்கிட்டு இருந்துன்னு வைங்களேன். நம்மளுடைய ஒரு தாட்ஃபுல் ஒரு ப்ராசஸ்ல நம்ம போயிட்டு இருப்போம். அப்ப நீங்க திடீர்னு ஒரு வாயில ஒரு வார்த்தை வந்துடும். அது வந்து நீங்க வந்து எதேச்சியா டக்குன்னு வர்றதுதான். அது உங்களுக்கும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியும்னு நினைக்கிறேன். பைக்ல நல்லா ஃபாஸ்டா நம்ம போயிட்டு இருப்போம் ஒரு இடத்துக்கு. நம்மளோட சிந்தனை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா போகணும், யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாம போகணும்னு நினைப்போம். அந்த இடத்துல யாராவது ஒரு தாத்தாவா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பாட்டியா இருக்கலாம், அவங்களும் தெரியாம வந்து டக்குன்னு புகுந்துருவாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து அது ஒரு பாதுகாப்புக்கு இடையூறாகவும் உங்களோட ஒரு ஃப்ளோக்கு வந்து இடையூறாகவும் வரும்போது ஒரு மனித இயல்புல வந்து சில வார்த்தைகள் வந்து டக்குன்னு வந்து விழுந்துரும். அது வந்து யாரையும் காயப்படுத்துறதுக்கோ புண்படுத்துறதுக்கோ அது நீங்க யாருன்னு சொல்றதுக்கோ விமர்சிக்கவோ அது இடம் கிடையாது. அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருக்கு அப்படின்னா அதுல வர்ற ஒரு வெளிப்பாடு தான். அதுல ஒன்றும் பெரிய இதெல்லாம் இன்டென்ஷன்லாம் எதுவுமே இருக்காது. நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மரிய ஜெனிஃபர் இருக்கிறார். அவர்களிடம் மேடம், இந்த தேர்தல் களம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு பெருவாரியான ஒரு நம்மளுடைய ஆதரவு ரொம்ப அதிகமா பெருகிட்டு இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல. ஏன்னா கடந்த 20 ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச தேசிய கட்சிகளா இருக்கட்டும், சட்டமன்றத்தில் ஆண்டுட்டு இருக்கிற ஒரு திராவிட கட்சிகளா இருக்கட்டும், மாறி மாறி சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர எந்த விதமான ஒரு வளர்ச்சி திட்டங்களோ பாதுகாப்பு திட்டங்களோ வந்து பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப மக்களும் வந்து ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு தேவை இருக்கு அப்படிங்கறத நம்புறாங்க. அதை நாம் தமிழர் கட்சி கொடுக்கும் அப்படிங்கறதும் அவங்களுடைய நம்பிக்கையா இருக்கு. அதனால தேர்தல் களத்தை பொறுத்தளவுல வந்து மக்கள் வந்து மதமாகவும் ஜாதியாகவும் பணத்துக்காகவும் ஓட்டுகளை போடாமல் ஒரு தூய அரசியல் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா இளைஞர்களை பொறுத்தளவுல வந்து அவங்களுக்கும் தெரியுது எந்த இடத்துல கேப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களும் படிக்கிறாங்க இல்லையா, காலேஜ் படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக வெளியே இடங்கள்ல போகும்பொழுது நம்ம மாவட்டத்துல நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு கரிக்குலமா இருக்கட்டும், நம்மளுடைய முறைகளா இருக்கட்டும், இதுல என்னென்ன கேப்ஸ் இருக்குது அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரியுது. இப்போ அதெல்லாம் வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷனரி லீடர்ஷிப் இல்ல, ஒரு உயர்ந்த நோக்கத்தோட தொலைநோக்கு பார்வையோட கூடிய ஒரு ஆளுமை இந்த மாவட்டத்தில் இல்லாதது ஒரு காரணம். இப்ப நம்ம அதுக்கான ஆளுமைகள் கரெக்டான இடத்துல கரெக்டான டைம்ல இருந்திருந்தால் அது ஒரு டெக்னாலஜியா இருக்கலாம், இல்லாட்டி வேற தற்சார்பு பொருளாதாரமா இருக்கலாம், வேற பொருளாதார ஸ்ட்ரீம்ஸ்ல இந்த மாவட்டத்தை இன்னும் வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் ஒரு கேப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிறனால இளைஞர்களும் வந்து அத ஒரு பெருவாரியா நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றம் அப்படிங்கிற அந்த தத்துவ நிலைப்பாடை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஓட்டுகளை செலுத்துறதுக்கு தயாரா இருக்காங்க.